வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் என்ற சூப்பரான அனிமோட 4வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். இந்த போட்டியில ஹீரோ தான் ஜெயிச்சாருன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணவும், ஐனஸ் நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க, உங்களுடைய கிக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கவும், உன்னுடைய சக்தியை பத்தி என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லைன்னு அவ கேட்க, அது நான் இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அதனால உன்கிட்ட சொல்றது கூட எனக்கு டைம் கிடைக்கலன்னு ஹீரோ சொல்ல, இதுக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ண கிக்ல சோர்ஸ் எனர்ஜியை நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு அவனுடைய பல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிட்டு இருக்கும் போலன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனுடைய 8 மெரிடியன் ஓப்பன் ஆகலன்ற விஷயம் இந்த ஜூ மென்ஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா திடீர்னு எப்படி இவனுடைய பல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அவ சொல்லிட்டு இருக்க, நீ ஏன் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி மத்தவங்க கிட்ட நீ செத்து போயிட போறடா. இந்த லின்ஃபிங் கியூ கூட தான் சுத்திட்டு இருக்கான். நான் ஹீரோ சொல்லவும், உங்களுடைய எத்தனை பல்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலன்னு அவ கேட்கவும், வெறும் 2 தான் ஹீரோ சொல்ல, என்ன 2 மெரிடியனை ஓப்பன் பண்ணிட்டீங்களா, சோர்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்க எப்படியாவது டாப் 10க்குள்ளார வந்துருவீங்க நான் நம்புறேன்னு யூவி சொல்லிட்டு இருக்க, அடுத்த போட்டி யூவிக்கும் சாவோ ஃபெங்குக்கும் அவர் அனௌன்ஸ் பண்ண, அவ ஒரே அடியில அவனை அடிச்சு காலி பண்ணிடுறா. அப்படியே அதுக்கு அடுத்த போட்டியில சியூ ஜெயிச்சாரான். அடுத்ததா இன்னும் ஏதோ ஒரு 2 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நெக்ஸ்ட் அவனுடைய 3 மெரிடியனையும் ஓபன் பண்ணிட்டு லீஃபேங்க அடிக்க வரவும் அவன் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு டக்குன்னு அவனை அடிக்கவும் அவன் அப்படியே கீழே வந்து விழுந்துறான். லீஃபேங்க தான் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. லீஃபேங்கும் அவன் கிட்ட நடந்து வந்துகிட்டு இருந்து திடீர்னு காணாம போயிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவன் அடிக்க வர, நான் சரண்டர் ஆயிரன்னு அவன் சொல்லவும் அதையெல்லாம் கண்டுக்காம அவனுடைய கைத்த பிடிச்சி கீழே அடிக்க, நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆயிரும். லீஃபேங்கும் விடாம அவனை உதைச்சுக்கிட்டே இருக்கவும் ஹீரோ கடுப்பாயிட்டு அவரை பார்க்க, இந்த காம்படிஷன்ல உயிரை எடுக்கிற மாதிரி எந்த ஒரு மூவையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு டக்குன்னு அவனை உதைச்சு தள்ள ஹீரோ அவனை எப்படியோ பிடிச்சிடறான். இந்த லிங்ஃபேங் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு யூவி சொல்றான். ஃபர்ஸ்ட் ரவுண்டுல ஜெயிச்ச 40 ஸ்டூடெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு அவரு சொல்ல, அப்படியே லீஃபேங்கும் எவனோ ஒருத்தனை தூக்கி போட்டு சொருவிடுறான். பார்த்தா நம்ம யூவியும் வேகமா ஓடி வந்து அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு திரும்பி வந்து அவனை சுத்தி வேகமா வந்துகிட்டு இருந்து டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சிடறா. சியூ அடுத்ததா உனக்கும் அந்த ஜாவோ யுவானுக்கு தான் சண்டை நடக்க போகுது, இந்த போட்டியில நீ ஜெயிச்சு ஆகணும்டான்னு கியூ சொல்லிட்டு இருக்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, நான் என்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி அவனை தோக்கடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே வந்து 2 பேரும் சண்டைக்கு ரெடியா நின்றுகிட்டு இருக்கானுங்க. என்னுடைய 3 மெரிடியனையும் நான் ஓப்பன் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து வேகமா ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி நகர்ந்து போகவும் லீஃப் எங்க அதை பார்த்து ஷாக் ஆயிரும். நம்ம ஹீரோவா அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க, ஃபைனலா அவன் சரண்டர் ஆகுறான்னு சொல்லவும் பார்த்தா ஹீரோ உன்னுடைய டிராகன் ஸ்பீச்சோட பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து, என்ன நீ சண்டை போட விரும்புறியாடான்னு கேட்கவும், இல்லைன்னா என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். ரொம்ப அற்புதமா பண்ணான்னு எட்சூயு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்க, நாங்க இருக்கிறவங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை திரும்பி கியூவை பார்க்க அவனும் நான் ஒன்னு போட்டு தள்ளுறன்ற மாதிரி சிக்னல் விடுறான். இந்த போட்டியில ஜெயிச்ச 20 ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததா 3rd ரவுண்டுல வந்து ஜூயுவானுக்கும் லீஃப் எங்குக்கு தான் நடக்க போகுதுன்னு அவரு சொல்லவும், போயிட்டு அவனுடைய கதையை முடிச்சிட்டு வாடான்னு கியூ சொல்ல, ஜூயுவான் இப்பதான் போட்டி முடிச்சாரு, அதுக்குள்ளார இன்னொரு போட்டி வைக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஏதோ தப்பு பண்றானுங்கடான்னு அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, காடு நீ போயிட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கு இன்சார்ஜா இருக்கிறவரை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாடான்னு எட்சூயு சொல்லவும், நீங்க இந்த இடத்தோட மாஸ்டரா இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியுதுன்னு அவன் சொல்ல, இந்த இடத்தோட மாஸ்டரே நான் தான்டா, என்ன பண்ணணும்ன்றத நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லடா. அப்படியே 2 பேரும் போட்டிக்கு ரெடியா வந்து நின்னுகிட்டு இருக்கவும், இந்த தடவை அந்த சூயுவான் எப்படி ஜெயிக்கிறான்றத நான் பாக்குறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நியாயமான சண்டையே இல்லை, இந்த போட்டியை நீங்க நிறுத்துங்கன்னு யூவி சொல்ல, இந்த போட்டியை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உனக்கு யாரு அனுமதி கொடுத்தாங்கன்னு இன்சார்ஜ் சொல்லவும், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு ஹீரோ சொல்ல, அவளும் அப்படியே சைலண்ட் ஆயிரா. எங்கடா பாக்குறேன்னு ஹீரோ கேட்கவும், யூவி உங்களுடைய மென்ஷன்ல சேர்ந்ததுக்கு காரணமே நீ தான்டா, அதனால நான் உன்னை இந்த போட்டியில தோக்கடிச்சே திருவண்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், யூவி உண்மையில ரொம்ப அழகான பொண்ணு
தான், திறமை வாய்ந்த பொண்ணு தான். ஆனா ஒன்னால என்ன தோக்கடிக்க முடியாதரான்னு ஹீரோ சொல்லவும், இது ஒண்ணு வாயால பேசுற விஷயம் இல்லடான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கூட அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிடறான். லின்ஃபேங் என்னதான் பண்றான், ஐனஸ் ஜூயு யுவான் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. அவரு லின்ஃபேங்குக்கு ஈடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருடா அப்படின்னு அவனுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அவனுடைய 4 மெரிடியனையும் ஓபன் பண்ணிட்டு திருப்பி ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அவர் அதை பார்த்து கொஞ்சம் ஷாக்காவ, உன்னுடைய அடி ஒன்னு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை எல்லாத்தையும் வெளியில வர வச்சுக்கிட்டு இருந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்கவும், என்ன இதுதான் உன்னுடைய ட்ரம்ப் கார்டான பிரைமரி சோர்ஸ் பேட்டனா, இதை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையும் உன்னால தலையில திருப்பிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ வேக வேகமா வந்து அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு அடிக்க வர, டக்குன்னு அவனுடைய பவரை எல்லாம் சேர்த்து சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவரை தடுக்க, என்னுடைய சக்தி எல்லாத்தையும் அவன் அப்சர்வ் பண்ணிட்டான்னு ஹீரோ சொல்ல, டக்குன்னு உன்னுடைய பவரை நீயே வச்சுக்கோடான்னு சொல்லிட்டு அனுப்ப, ஹீரோ அந்த பவர்ல இருந்து தப்பிக்கவும் அவன் திடீர்னு வந்து அடிச்சுட்டு திருப்பி அவனுடைய பவர் அனுப்ப, ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிக்க திருப்பி வேகமா வந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடறான். மிட் லெவல் சோர்ஸ் டெக்னிக் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா டிஃபெண்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம திருப்பி சில அட்டாக்குங்களை கொடுக்கவும் முடியும்னு கியூ சொல்ல, லின்ஃபேங் தான் கண்டிப்பா இதுல ஜெயிப்பான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய சொந்தமான டெக்னிக்கை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுறான்னு சொல்லிட்டு லின்ஃபேங் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா இந்த தடவை ஒன்னால உன்னுடைய சோர்ஸ் பேட்டனை யூஸ் பண்ண முடியலையா, உன்னுடைய சோர்ஸ் பேட்டன் சக்தி இல்லாம என்னுடைய அட்டாக்ல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு பாக்குறேன்டா அப்படின்னு லின்ஃபேங் சொல்லிட்டு இருக்க, ஹீரோவுடைய கையில இருந்த பவரும் காணாம போயிடுது. லின்ஃபேங் அவனுடைய பவரை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா அடிக்க வந்துகிட்டு இருக்கவும், சைட்ல இருக்கிறவனுங்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமாகவும் செகண்ட் மெரிடியன் ஓபன் ஹீரோ சொல்ல, ஹீரோவுடைய மெரிடியனுக்குள்ளார என்னவோ ஆக ஆரம்பிச்சு ஹீரோவை சுத்தி பவர் வந்துகிட்டு இருக்க, சாவுடான்னு சொல்லிட்டு லின்ஃபேங் அடிக்க வர, ஹீரோ அவனை மறைச்சு பாத்துக்கிட்டு இருந்து அவனுடைய பவரை வர வச்சு அடிக்க, அப்படியே அந்த பவர் வெடியவும் சுத்தி புகை மூட்டமாயிடுது. உண்மையிலே நம்மளுடைய ஐனஸ் ஒரு கையே யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை தடுத்துட்டாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, திருப்பி அவனுடைய பவரை எல்லாத்தையும் ஹீரோ சைடு அனுப்ப, ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் அதுல இருந்து அவன் தப்பிக்க, ஒருத்தங்கள அவனுடைய ஸ்டேட்டஸ் வச்சு முடிவு பண்ண கூடாதுரா அப்படியே திருப்பி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. நீ ஒரு பிரின்ஸா இருக்கிறதுனால தான்டா யூவி ஒன்ன மட்டும் பாக்குறா, ஒன்ன நான் என்னுடைய காலில் போட்டு நசுக்காம விட மாட்டேன்டா, புல் டீமன் ஸ்டெப்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோ டக்குன்னு மேல வர சோர்ஸ் பேட்டர்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை எல்லாத்தையும் சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சுக்கிட்டு இருக்க, டைகர் ரோர் பேட்டர்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சு அடிக்க, அந்த பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துட்டு திருப்பி டிராகன் பிரீத்திங் டெக்னிக்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து முடிஞ்சா இப்ப இந்த பவரை தடுத்து படுறான்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அவன் சைடு வந்துகிட்டு இருக்க, அவன் லைட்டா பயப்பட ஆரம்பிக்க, ஹீரோவும் அவனுடைய டிராகன் சோல் பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா வந்து அடிக்க, பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க, அவனும் எப்படியாவது அந்த பவரை தடுக்கணும்னு ட்ரை பண்ண, ஹீரோவும் விடாம அவனுடைய பவர் அனுப்பிக்கிட்டே இருக்க, நான் சரண்டர் ஆயிரன்னு சொல்லவும் டக்குனு ஹீரோவுடைய கையை அவன் மேல பட அந்த இடத்துல அப்படியே பவர் எல்லாம் வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு, அவனும் போயிட்டு கீழே விழுந்து பிளாட் ஆயிடுறான். சூப்பரு, ஐனஸ் தான் ஜெயிச்சாரு, சூப்பரு, சாவோ யுவான் தான் ரொம்ப அற்புதமானவருன்னு அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் வெறும் 2 மெரிடியன் தானே ஓபன் பண்ணிருக்கான், ஆனா இப்படி இதை அவன் பண்ணான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கடைசியில நீங்க ஒண்ணு இல்லாம ஆயிட்டீங்க, சரி வின்னரை அனௌன்ஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு எட்சூயு சொல்லவும் அவனும் வின்னர் ஜூயு இவான்னு தான் சொல்லிடுறான். எங்களுடைய தாவோ சியூ இழந்த எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா திருப்பி மீட்டெடு பண்ணி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜூவோ ஃபேமிலியை சேர்ந்தா எதுக்கும் உதவாதவன் திருப்பி ஒரு கம்பேக்கை கொடுக்கலான்னு நினைக்கிறானா, அது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்புகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.